ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். நேரம் தமிழில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஷார்ட்கட் சீரிஸ் தான். எத்தனாவது வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே அருமையான சம் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? முக்கியமா இப்பதான் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான். நீங்க இல்லைன்னா நாங்க வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்க முடியாது. இன்னும் நாங்க மேலும் மேலும் வளர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது நீங்க தான். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேக்ஸ் தெரியாத நண்பர்களுக்கு வந்து பகிருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கலாம் அவங்களோட லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. கண்டிப்பா மேக்ஸ்ல 25க்கு 25 அடிச்சுட்டு எனக்கு மதன் சாருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சார் நான் உங்களால தான் 25க்கு 25 போட்டேன் சார் அப்படின்னு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. நம்ம நம்பர் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். 2 நம்பருமே நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 நம்பருமே நீங்க கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 812224 அந்த நம்பரும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நம்பருமே நான் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். 8122431304 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 7339691304 இது என்னோட பர்சனல் நம்பர். இதுவும் வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பண்ணுங்க. கால் பண்றதா இருந்தா 2வது நம்பருக்கு வந்து பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் மேக்ஸ் ரிலேட்டடா, என்ன டவுட்னாலும் மேக்ஸ் ரீசனிங் டவுட் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே சால்வ் பண்ணி கொடுத்துறோம். ஸோ முக்கியமா நம்ம சேனல் வந்து உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் பகிருங்கள். விரைவில் வந்து நம்ம ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமா ஒரு பங்கா இருங்க. நம்மளோட சக்சஸ்ல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நான் பெரிய ஒரு ஆசையோட இருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் தனி வட்டி தான். தனி வட்டியில வந்து எண் கண்டுபிடிக்கிற மாடல் தான். 2 மடங்கு கொடுத்திருந்தா எப்படி சார் எண் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாடல் இருந்தா கொஸ்டின் போட்டு வந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a sum becomes 3 times in 20 years. அதாவது ஒரு தனி வட்டியில ஒரு தொகைங்கிறது 20 வருஷத்துல 3 மடங்காதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, find the time in which the sum will be double at the rate of simple interest கொடுத்திருக்காங்க. அதாவது அதே தொகை வந்து அதே வட்டி விகிதத்துல எவ்வளவு காலத்துல வந்து 2 மடங்காகும் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு எத்தனை வருஷத்துல 3 மடங்காதுன்னு சொல்லியிருக்காங்க? 20 வருஷத்துல 3 மடங்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி மடங்கு சம் வந்துட்டாலே எப்பயுமே 1 மைனஸ் பண்ணிருங்க. சோ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். சோ மடங்கு எழுதினாலும் 1 தான், எழுதினாலும் 1 தான். ஏன்னா 2மே மடங்குல கொடுத்துருக்கனால பிரச்சனை இல்லை. நமக்கு அதே தொகை அதே வட்டி விகிதம் எவ்வளவு காலம்னு தெரியாது. சோ n எழுதிக்கிறேன். நல்லா நோட் பண்ணுங்க. இங்க எண்ணுக்கு கீழே என்ன தான் எழுதிருக்கேன், மடங்குக்கு கீழே மடங்கு தான் எழுதிருக்கேன். சோ மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? n மடங்கு 2 விதமா 2யும் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே என்ன சொன்னேன், 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ 1 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்பவே சிம்பிள். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும், மீது எந்த சைட்லனாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். சோ 20 2 வந்து நான் சிம்பிளை பண்றேன். 1 2 2 10 × 2 20. அவ்வளவுதாங்க நமக்கான ஆன்சர். 10 இயர்ஸ் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இயருக்கு நேரா நம்ம மடங்கு எழுதணும், இயருக்கு நேரா மடங்கு எழுதணும். சோ இயருக்கு கீழே பாருங்க, இயர் தான் எழுதியிருக்கேன். மடங்குக்கு கீழே மடங்கு தான் எழுதியிருக்கேன். சோ மடங்குல என்ன பண்ணணும், 1 மைனஸ் பண்ணிக்கணும். இதை மட்டும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சோ இதே மாதிரி மாடல அப்கமிங் எக்ஸாம்ல கண்டிப்பா வரப்போகுது. சோ தெளிவா நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. சேம் இதே மாதிரி மாடல் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா விடை தெரியவில்லை அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். விடை தெரியவில்லைங்கிறது நம்ம ரீசெண்ட் எக்ஸாம்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. a sum of money at simple interest triples itself in 5 years. அதாவது ஒரு தனி வட்டி விகிதத்துல ஒரு அசலுங்கிறது 15 வருஷத்துல மும்மடங்குனாலும் சேர்ந்தா 3 மடங்குனாலும் சேர்ந்தோம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 3 மடங்காகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. it will becomes 5 times of it will becomes in dash year அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இயருக்கு நேரா இயர் எழுதணும். சோ எண்ணுக்கு நேரா எண்ணுக்கு கீழே மடங்குக்கு கீழே மடங்கு தான் எழுத போறோம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 வருஷம் கொடுத்திருக்காங்க. 15 வருஷத்துல எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க? 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், மடங்குனா 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன, எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்க? 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த 4 எழுதிட வேண்டியதான். எத்தனை இயர் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் கேபிட்டல் N யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதை சிம்பிளை பண்ணா போதும்.
நல்லா நோட் பண்ணுங்க. கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஏன் சார் கிளாஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும்? நமக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளே கிராஸா தான் இருக்கும், அதனால நம்ம மல்டிப்ளை பண்ணும். சோ நான் என்ன பண்றேன், 2 4 அடிக்கிறேன். 1 2 2 2 4. கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஸோ 15ம் 2ம் பாத்தீங்கன்னா கிராஸ்ல இருக்கு, மல்டிப்ளை பண்ணா 30ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 வருடம் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளா தான் போகுது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆதி காலம், அதாவது 2012ல இருந்து 2015க்கு இடைப்பட்ட காலத்துல கேட்ட கொஸ்டின். கொஸ்டினோட டைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால், அதாவது sum of money double itself in simple interest in 10 years கொடுத்திருக்காங்க. in how many years would it be triple itself னு கேட்டிருக்காங்க. அதாவது அதே தொகை அதே தனிவட்டி வீதத்துல 3 மடங்காவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்க இயர் என்ன, 10 வருஷம். எத்தனை மடங்காவது? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 1 மடங்குன்னு கிடைக்கும். மடங்குக்கு பதிலா 1. இயருக்கு கீழே இயர் தான் எழுதியிருக்கேன், மடங்குக்கு கீழே மடங்கு தான் எழுத போறேன். ஓகேங்களா? மடங்கு கீழே மடங்கு தான் எழுத போறேன். நமக்கு மும்மடங்காகும், எத்தனை வருஷத்துல மும்மடங்காகும் கேட்டிருக்காங்க. சோ n வந்து நமக்கு தெரியாது, நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். 3 மடங்குன்னா நம்ம 1 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 மடங்குன்னு கிடைக்கும். சோ 2 எழுதியாச்சு. சோ இதுல வந்து நம்ம சிம்பிளை பண்ணி கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணாலே இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். 10 × 2 20 வருஷத்துல வந்து அதே தொகை வந்து 3 மடங்கா இருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கு, 20 வருஷம் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. இதே மாதிரி மாடல் தான் நமக்கு நம்பர் கொடுக்காம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஏகப்பட்ட பேர் வந்து டவுட்டா கேட்டிருக்காங்க. நம்பரா கொடுத்தா ஈஸியா சால்வ் பண்ணிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், நமக்கு டேர்ம்ஸா கொடுத்திருக்காங்க, ஒரே சில டேர்ம்ஸா கொடுத்திருக்காங்க. எப்படி சார் சால்வ் பண்றது? சேம், ஒண்ணுமே இல்லை, அதே மாதிரிதான் சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து இந்த கொஸ்டின் வந்து தெரியல அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கு பகிர்ந்துருங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, தனிவட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. சோ இரட்டிப்புனாலும் 2 மடங்குனாலும் நமக்கு சேம். சோ எதுக்கு கீழே எழுதணும், இயருக்கு கீழே இயர் எழுதணும், மடங்குக்கு கீழே மடங்கு எழுதணும். மடங்குன்றது இங்க கொடுக்கலையே சார் அப்படின்னு கேட்டக்கூடாது. இங்க ரெட்டிப்பாகும்னாலும் 2 மடங்கு ஆகும்னாலும் நமக்கு சேம். மடங்குல இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 தான் கிடைக்க போகுது. சோ 1 வச்சுக்கலாம். எத்தனை வருஷத்துல, n இயர்ல 1 மடங்கா மாறி இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில். இங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. சோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிறேன். எம் மடங்காகும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. எம் மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே மடங்குனா என்ன சொன்னோம், 1 மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். எம்ங்கிறது அவங்க கொடுத்துருக்க மடங்கு, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிடலாம். அப்ப m - 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்ப இதை சிம்பிளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கனாலே நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். எக்ஸையும் 1 மல்டிப்ளை பண்ணா எக்ஸ். இந்த இடத்துல எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத நான் எக்ஸா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, m - 1ஐயும் n-ஐயும் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. ஆன்சர் என்ன, m - 1 × n அப்படின்றதான் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் டேம்ல கொடுத்தா ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேம்ல கொடுத்தா வேலை முடிச்சு. சேம் அதே தான். நமக்கு நம்பர்ல கொடுத்தாலும் அதே தான், டேம்ல கொடுத்தாலும் அதே ஷார்ட்கட் தான். மடங்குனா 1 மைனஸ் பண்ணும், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு தாங்க இன்னைக்கான கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல்ல இது வரைக்கும் 4 சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வரப்போற எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்கன்னா, இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். நமக்கான தேர்ட் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதே மாதிரி மாடல்ல கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அப்கமிங்ல 3 எக்ஸாம் வருது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல இதே மாதிரி மாடல்ல கொஸ்டின் வந்தே தீரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத மேக்ஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.